உறுதியளிக்கப்பட்ட 41 விழுக்காடு நிதி பகிர்வுகள் கூட மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகார். கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். இடஒதுக்கீடும் சமுதாய முன்னேற்றமும் தனது இரத்தத்தில் ஊறியது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை கண்காணிக்க தவறியது ஏன் என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சிக்க கூடாது என பாஜகவினருக்கு நயினார் நாகேந்திரன் தடை. கோட்டா நகரில் மட்டும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் அதிகம் தற்கொலை செய்து கொள்வது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி. அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை கரையை கடக்கும் என தகவல். கேரளாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை விதித்த டிரம்பின் ஆணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை.